பல கோடி ரூபாய் முறைகேடு செய்வதற்காக ஓடை நீரை கடத்தி பல்லடம் நகரை பாலைவனமாக மாற்றும் பல்லடம் நகராட்சி நிர்வாகம் மீள் நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட குறைதீர்க்கும் நாள் என்று முகமூடியுடன் அண்ணாதுரை சமூக ஆர்வலர் மனு கொடுத்துள்ளனர். பல்லடம் நகராட்சியின் தவறான நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக பல்லடம் நகர பகுதியில் உள்ள ஓடைகளில் மழைநீருடன் சாக்கடை நீரை கலந்த பெருமை மழையட்ட நிர்வாகத்திரை கலந்த பெருமை. ஓடைகளில் குப்பைகளையும் சாக்கடை நீரையும் ஆக்கிரமிப்புகளையும் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு தற்போது கழிவு நீரினை அத்தகரிப்பு செய்ய 1397 கோடி ரூபாய் செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளது. சுத்திகரிப்பு நிலையம் வடுகபாளையம் புடூர் ஊர் பொதுமக்கள் எங்களது உயிரில் அமைக்க இயலாதது என எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியுள்ளனர். இதன் காரணமாக 13.97 கோடி மக்கள வாபனம் விரயமாவதோடு பல கோடி ரூபாய் முறைகேடும் நடைபெறும். பல்லடம் நகராட்சியில் உள்ள ஓடைகளை அங்குள்ள கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக பல்லடத்திலிருந்து வடுகபாளையம் கிராமத்துக்கு இந்த கழிவு நீரை கொண்டு சொல்லி அங்கே அந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அதற்காக நிதியை ஒதுக்குவதாக தகவல் தெரிகிறது. இது போன்ற திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தாமலும் அங்குள்ள பத்திரிகை தொலைக்காட்சிக்கு யாருக்கும் தெரிவிக்கப்படாமலும் ரகசியமாக பல்லடம் நகராட்சி நிர்வாகம் செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எப்படி ஒரு முகமூடி அணிந்த திருடர்கள் முகத்தை கண்டுபிடிக்க அதே போல நகராட்சி திட்டங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை முகமூடி அணிந்து இந்த மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த மக்கள் வரிப்பணத்தை விரயமாகும் 14 கோடி ரூபாய் திட்டத்தை அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ரத்து செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.